மக்களே பாருங்க, யூபிசியில் சார் வந்து ஒரு 2 தகவல் சொன்னாப்புல. ஒரு தகவல் வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். அந்த தகவல் வந்து இதோட ஒன் ஆஃப் த பிரான்ச் வந்து கெலோனால இருக்கு. இன்னொன்று சிட்டிக்குள்ள இருக்கு, மக்கள் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் ஒரு இம்பார்ட்டண்டான தகவல் வந்து சார் சொன்னாங்க. என்ன தகவல் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் 50,000 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. கெலோனால 16,000 பேர் படிக்காங்க. அந்த சிட்டிக்குள்ள 10,000 பேர் 5,000 பேருக்குள்ள இருப்பாங்க. ஸோ ஓவரால் கிட்டத்தட்ட ஒரு 70,000 ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. நம்ம ஊர் ஐஐஎம் ஐஐடிலலாம் இவ்வளோ ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட 70,000 ஸ்டூடெண்ட் படிக்கிறதுனால மட்டும்தான் இதுக்கு வந்து அவ்வளோ செல்வாக்கும், இந்த கனடாவில் டாப் 10ல் ஒன் ஆஃப் த பிளேஸில் இருக்கிறதும், அது போக இதோட நீட்னஸ், இதோட ஐஎஸ்ஓ தரம், இங்கே எல்லாமே வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ணப்படும். நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும், இப்போ சப்போஸ் ஒரு கிளீனிங் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் டே அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ரைட்டாகவே தான், ஆக்ஷன் வந்து ரொம்ப ரைட்டாகவே இருக்கும். அதுக்கு வந்து பல பேர் கையெழுத்து போடணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் படிக்க வரணும் அப்படின்னா ஒன்று தான், அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போனீங்கன்னா கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்கும். அவங்களுக்கு ஒரு இமெயில் போட்டு என்ன வேணும்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக சொல்லிடுவாங்க. பாய்.